வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 17 கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம், மினி ஸ்டேடியத்தை திறந்து வைத்தார் மத்திய இணையமைச்சர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளால் நகர பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தல், உரிய பாதுகாப்பு வழங்க இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் டிஐஜியிடம் மனு. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்களின் காத்திருப்பு போராட்டம், ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பாமகவினர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குமரன் நகரின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா நிர்வாக குழுமத்தின் இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் அவர்கள் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று குமரன் நகர் 1வது குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு, 3வது குறுக்கு தெரு, 4வது குறுக்கு தெரு, 5வது குறுக்கு தெரு, 6வது குறுக்கு தெரு, 7வது குறுக்கு தெரு, குமரன் நகர் 4வது குறுக்கு தெரு விரிவு, 5வது குறுக்கு தெரு விரிவு, 6வது குறுக்கு தெரு விரிவு, 7வது குறுக்கு தெரு விரிவு, 8வது குறுக்கு தெரு விரிவு, 9வது குறுக்கு தெரு விரிவு, 10வது குறுக்கு தெரு விரிவு, குமரன் நகர் முதல் மெயின் ரோடு, 2வது மெயின் ரோடு, 3வது மெயின் ரோடு ஆகிய பகுதிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். அப்பகுதி பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் விசுவாசிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். $17 கோடி செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் 100 ஆண்டுகளுக்கும் மேலான அண்ணா திடல் விளங்கி வந்தது. நகர பகுதியில் பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டு திடலை பயன்படுத்தி வந்தனர். மேலும் அண்ணா திடலில் அடிக்கடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பொருட்காட்சிகள் நடத்தப்படும். இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த திடல் அடிப்படை வசதிகள் இன்றி வெட்டவெளியாக இருந்தது. இந்த நிலையில் அண்ணா திடலை விளையாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 12.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 17 கோடி ரூபாய் செலவில் 9600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு வீரர்கள் ஓய்வு எடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம், கழிப்பறை, குடிநீர், வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என
பள்ளி மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் மினி ஸ்டேடியம் பணிகள் முடிவடைந்து இன்று திறக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. தலைவர் சரவணன் அவர்களின் முன்னிலையில் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என பேராயர் பேசிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மறைவுரை ஆற்றிய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், இந்தியாவில் கிறிஸ்தவர்களை ஒழித்துவிட முயற்சி செய்கிறார்கள். மதமாற்றம் என்ற ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள். நாம் இங்கே எவ்வளவு பாதுகாப்போடும் சுதந்திரத்தோடும் இயேசு பிறப்பின் விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய தேசத்தில் வட மாநிலத்தில் எத்தனையோ இடங்களில் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். கோவிலுக்கு நுழைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என அடித்து துரத்துகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்துமஸ் விழாவை இன்னொரு விழாவாக மாற்றி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. சில இடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று தடை போடுகிறார்கள். இந்தியா மதசார்பற்ற சுதந்திரமான நாடு. அதை நாம் உணர்கின்றோமோ என கேள்வி எழுப்பிய அவர், இதனை நாம் உணர்ந்து தீய சக்திகளை புறக்கணிக்க வேண்டும் என ஆவேசமாக பேசினார். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி அனைத்து தரப்பு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எத்தனையோ இடங்களில் இன்று மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். கோவிலுக்குள் நுழைந்து அவர்களை அடித்து வெளியே துரத்துகிறார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று. பல வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்துமஸ் விழாவை இன்னொரு விழாவாக மாற்றியிருந்தார்கள். இதெல்லாம் ஏன்? இன்றும் ஜபல்பூர், ஜாபுவா, காசியாபாத், ரேப்பூர் பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதியில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை மத்திய இணையமைச்சர் திறந்து வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ராஜ்பவன் தொகுதியில் சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புண்ணிய பூமியான புதுச்சேரி ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்ல ஆட்சி நடக்கிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமையில்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், பசியில்லா மாநிலமாக புதுச்சேரி இருக்க வேண்டும். உணவு, உடை, வீடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.
வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும். குடிசை வீடுகளே இல்லாத நிலை உருவாக்கிவிட்டோம். 1500 பேருக்கு விரைவில் வீடு கட்ட நிதி வழங்கப்படும் என்றார். இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட உள்ளன. குடிசை வீடுகளே இல்லாதவர்களை மாற்ற வேண்டும் அதுக்கடுத்து நம்முடைய மண் மத்திய பாரத பிரதமருடைய பெயரில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நம்ம 2 திட்டத்தை இணைத்து மக்களுக்கு நம்ம அதாவது குறைந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தது 5 லட்சம் வரை கொடுக்கும். நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இது மாதிரி ஏன்னா ஒருவருக்கு வீடு கட்டி கொடுவதற்கு 600% 450% 600% வீடு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தேவையானது முழுமையாக கொடுக்கணும் தான் அரசுடைய எண்ணம். அதை கொடுத்து கொண்டு இந்த தடவை அதற்குரிய முதல்கட்ட தவணை கொடுக்க போகிறோம். ஒரு 1700 பேருக்கு முதல்கட்ட தவணைக்கு அந்த வீடு கட்டுகின்ற திட்டத்தில் உதவித்தொகை வழங்க இருக்கின்றது. இந்த வீடுகளெல்லாம் கொடுப்பது இங்கே புதுச்சேரியை வசிக்கின்ற வீடு அற்றவர்களுக்கு, நம்ம சாலை ஓரப்படுத்த இருப்பவர்களுக்கு, சாலை அகலப்படுத்தும் பொழுது வீடுகள் அகற்றப்பட்டிருந்தால் அவர்களுக்கு, இப்படி யார் யாருக்கெல்லாம் வீடுகள் இல்லையோ வசிப்பதற்கு அவர்களுக்கு இது போன்ற குடியிருப்புகள் அரசாங்கம். புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளால் நகர பகுதிகளான முல்லா வீதி, காஜியார் வீதி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்துதல் உள்ளதோடு அப்பகுதியில் உள்ள மசூதி மற்றும் குடியிருப்பு அருகே மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை தூக்கி வீசி அட்டகாசம் செய்வதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் டிஜிபியிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக தற்பொழுதே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் புதுவை முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டத்தின் உச்சமாக சாலை மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி பெரியபள்ளி மொஹல்லா செயலகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதன்படி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வசிக்கும் முல்லா வீதி, காஜியார் வீதி போன்ற பகுதிகள் கடற்கரை மற்றும் நகர பகுதியை ஒட்டியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியவுடன் அருகில் இருக்கும் இப்பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவதோடு அவர்களது இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும், அது மட்டுமின்றி அப்பகுதியில் அமைந்துள்ள மசூதி மற்றும் தர்கா அருகே அமர்ந்து மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை மசூதியின் மீது தூக்கி வீசுவதும், பல்வேறு வீட்டின் கதவை தட்டி தங்க இடம் கேட்டு அட்டகாசம் செய்வதாகவும், இதன் காரணமாக தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பேரிகார்டுகள் அமைத்து அப்பகுதி மக்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீர் பாட்டிலோட வந்து உட்காந்துன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாம் குரூப் பீப்புள் உட்காந்து மது அருந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாகனங்களை வந்து கண்ணாடி உடைக்கிறது, வாகனங்களை எட்டி உதைக்கிறது, காரை வந்து கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை விட நிறைய டேமேஜ் ஆகிடுறாங்க. இது இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு 5-6 பசங்க வந்து உள்ளே பூந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, வயசு பிள்ளைங்க இருக்குது, அங்கே போயிட்டு வந்து எனக்கு ரூமு கூடு அப்படின்னு சொல்லி குஷ்டி என்ன செய்கிறது, தண்ணிலே அறையாது, அவங்க என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் சில செய்கிறாங்க. நாங்கள் வந்து சுற்றுலா பயணிகளை நாங்கள் குறை சொல்லலை, அது வந்து அவங்களுடைய இது. ஆனால் எங்களுக்கு வந்து அவங்களால அச்சுறுத்தலோ அவங்களால எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்த வித பயமும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கை. அதனால் வந்து போலீஸார்ட்ட வந்து இவங்க வந்து ஒயிட் டவுனை மட்டும் அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. காரை உயிர்த்துளி மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சுனாமி தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு காரை உயிர்த்துளி மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மற்றும் காரை உயிர்த்துளி அமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திருமுருகன் மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் மற்றும் காரை உயிர்த்துளி அமைப்பின் ஆலோசகர் சிவக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் பணிபுரியும் அதிகாரிகள் காந்தி, வின்சென்ட் ஆகியோர் பணி செய்தனர். புதுச்சேரி நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் வடக்கு தொகுதி தலைவர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த இரத்த தான முகாமை அமைப்பின் நிறுவனர் பக்ரிசாமி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்.
முகாமில் எண்ணற்ற தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நாட்டில் ஊழலற்ற நல்லாட்சி தந்த பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு சார்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, கமலக்கண்ணன், வணிக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் பெரியவர் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், நகர மாவட்ட ஓபிசி அணி தலைவர் ஐயப்பன், பிஎம்எஸ் தொழிற்சங்க நிர்வாகி இளவரசன், மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சீனிவாசன், முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு துணைத் தலைவர் வசந்தி, கீதா, மஞ்சுளா, வாசுகி, அன்பரசி, முதலியார்பேட்டை தொகுதி விவசாய அணி தலைவர் பிரகாஷ், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன், கிளை தலைவர்கள் ஜெயராஜ், நாராயணமூர்த்தி, முருகன் மற்றும் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மாநிலம் சார்பாக 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுவை மாநிலம் சார்பாக 21வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் திரளான மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது. தலைவர் குணசீலன், மகளிர் தலைவி சுகந்தி தலைமையில், பொதுச் செயலாளர் சிட்டிபாபு முன்னிலையில், புதுவை ஆலோசகர் புதுப்பட்டான், ஜெயவேல், பஞ்சநாதன், ராமஜெயம், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பாமகவினர் ஆதரவு தெரிவித்து போராட்ட களத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டிற்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர். ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலை செயலாளர் சுப்பிரமணியன், மாநில வன்னியர் சங்க இளைஞரணி தலைவர் மணிரத்னம், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராம் என்கிற முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனால் முறைப்படி கால்ஃபர் பண்ணி இவங்களெல்லாம் பணி நியமனம் செய்த ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நியாயமான கோரிக்கை நியாயமான முறையில்
இந்த லீவு நாளில் அவங்களோட எந்த மாணவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம அந்த இப்போது கூட நாங்கள் பார்த்தோம். இங்கே கூட வந்து அந்த மதிப்பெண் பேப்பரை அரையாண்டு தேர்வுக்கான பேப்பரை திருப்தி மதிப்பெண் அவங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வராங்க. ஸ்பெஷல் கிளாஸ் 10வது 12வது ஸ்பெஷல் கிளாஸ் போய் திரும்ப நடத்துனாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு மாநிலத்தில் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணி தான் வாங்கணும் என்று சொன்னால் அப்படி ஒரு அரசாங்கமே தேவையில்லை. ஆளுநர் முதல்ல தேவையில்லை, அரசாங்கம் தேவையில்லை, துறை அதிகாரம் நாங்கள் எல்லாம் தனி நாடாக கூட இருந்து போகிறோம். எந்தவித அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாத அரசாங்கம் ஆட்சி 2 பேருக்கும் அதிகார போட்டி தான் நடக்குது இன்னை வரைக்கும். இந்த 2 கட்சியும் பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸும் அதிகார போட்டியில மாநில வளர்ச்சியிலே கவனம் செலுத்தவில்லை. ஏற்கனவே புதுச்சேரி கோமாதா கோசலை நிறுவனத்தின் தலைவர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோமாதா கோசலை நிறுவன தலைவர் பாஸ்கர் பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கான மருத்துவ உதவி மற்றும் அவசர காலத்தில் மீட்டு அவற்றிற்கு உதவி செய்வது, அவற்றை காப்பகத்தில் பராமரிப்பது போன்ற பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இன்று அவரது பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவிகள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோமாதா கோசலை செயலாளர் மருத்துவர் செல்வமுத்து மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கொன்சாகா தலைமையகத்தில் கன்னியர் இல்ல சகோதரிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவினை கொண்டாடினர். புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோசியஸ் கொன்சாகா தலைமையகத்தில் உயர்மட்ட தலைவி மதர் தெரேசா ஞானமணி, உயர் ஆலோசகர் பாப்பாத்தி, பொருளாளர் பவுலின் சகாயராணி, செயலாளர் ஷாலினி சைலஜா தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கன்னியர் இல்ல சகோதரிகள் கேக் வெட்டி பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் கலந்து கொண்டு தனது உடனிருப்பால் அனைவரையும் மகிழ்வித்தார். கொன்சாகா சகோதரிகளின் உயர்மட்ட தலைவி கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு செய்தியை வழங்கினார். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் தங்கள் அன்பை, உறவை வெளிப்படுத்தும் வண்ணம் உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். பனித்திட்டு மீனவ கிராமத்தில் ஆழி பேரலை என்ற சுனாமியால் உயிர் நீத்த ஆன்மாக்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு மற்றும் நரம்பை கிராமத்தில் 21 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழி பேரலை என்கிற சுனாமியால் பல உயிர்கள் பலிவாங்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பனித்திட்டு மீனவ கிராமத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் மீனவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய கடல் அன்னைக்கு பால் ஊற்றி அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுனாமி என்கிற திருவுருவ படத்திற்கும் மற்றும் மறைந்த சிறுவனுக்கும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பனித்திட்டு கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுனாமியால் உயிர் நீத்த ஆன்மாக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மணவெளி பகுதியில் உள்ள சமூக சேவகரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளருமான பெருமாள் என்கின்ற முருகனின் பிறந்தநாள் விழா கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்டோரியா நகரை சார்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளரும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளருமான பெருமாள் என்கிற முருகனின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ரீகன் ஜான்குமார் ஆகியோரை
அரியங்குப்பம் மெயின் ரோட்டில் இருந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கும்ப கலச வரவேற்புடன் மரியாதை செய்யப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு பெருமாள் என்று அழைக்கப்படும் முருகனின் இல்லத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை கட்சியின் தலைவர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பிறகு கட்சியின் கொடியை ஏற்றி லட்சிய ஜனநாயக கட்சி வாழ்க வளர்க ஓங்குக என்று கோஷங்களை எழுப்பி அதற்கு மரியாதை செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பிறந்தநாள் விழா காணும் பெருமாள் என்கிற முருகனுக்கு கேக் வெட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அந்த மேடையில் 2000க்கும் மேற்பட்ட மாற்று கட்சிகளில் இருந்த நபர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அவர்களை கட்சியின் தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் துரைசாமி, செந்தாமரை கண்ணன், வாழுமுனி, ரத்னம் ஆகியோர் வாழ்த்துக்களை வழங்கினர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் எதிர்கால முதலமைச்சர் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் பேசுகையில், நமக்கு உயிர் கொடுத்த, நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த தாய்க்கு முதல் நன்றி என்று ஆரம்பித்து, நம்முடன் பிறந்த சகோதரி, திருமண வாழ்க்கையில் நமக்கு துணை நிற்கும் மனைவி ஆகிய அனைவருக்கும் நன்றி. அரசியலுக்கு வருவதற்கு குடும்பத்தின், குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களின் சம்மதம், ஒத்துழைப்பு அவசியம். வீட்டில் பெண்களின் ஆதரவால் தான் வெளியில் நாம் சாதிக்க முடிகிறது. அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று ஆரம்பித்து, சார்லஸ் மார்டின் வருடத்திற்கு 100 கோடி ரூபாய், புதுச்சேரி பகுதியில் வசிக்கின்ற பெண்கள், கணவரால் கைவிடப்பட்டவர், விதவை, பள்ளி படிப்பு போன்ற விஷயங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நான் செய்து தருவேன் என்றும், இந்த அரசியலுக்கு வந்ததற்கு காரணம் வருமானத்தை தேடி அல்ல, வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்துள்ளேன் என்றும் கூறினார். பிறந்தநாள் விழா காணும் பெருமாள் என்கிற முருகனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாகூர் தொகுதி மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் தலைமையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 21வது ஆண்டு ஆழி பேரலை என்று அழைக்கப்படும் சுனாமி தினம் தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் தலைமையில் சுனாமி 21வது ஆண்டு நினைவு தினம், இயற்கை சீற்றம், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியது, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் மலர் வளையத்துடன் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர்கள் தொழிலதிபர் அகன், ஏகாம்பரம், தொகுதி செயலாளர் பாகூர் பாண்டியன், நாகராஜ், கடலூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமநாதன், பெரியவர் கலியபெருமாள், மேலும் தொகுதி பொறுப்பாளர்கள் பிரகாஷ், சதீஷ், தினகரன், செல்வகுமார், வினோத், கபிலன், கலைமணி, செந்தில், ராமதாஸ், சிவா, மதன், வார்கால்வோடை ஜீவா, புதுக்குப்பம் பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிறகு வேண்டாம் வேண்டாம், இயற்கை சீற்றத்தினால் உயிர்களை இழப்பதை எங்களால் ஏற்க முடியாது. இனி சுனாமி மற்றும் இயற்கை சீற்றங்கள் வருவதை கடல் அன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி சுனாமி நினைவு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
17 கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம், மினி ஸ்டேடியத்தை திறந்து வைத்தார் மத்திய இணையமைச்சர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளால் நகர பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தல், உரிய பாதுகாப்பு வழங்க இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் டிஐஜியிடம் மனு. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்களின் காத்திருப்பு போராட்டம், ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பாமகவினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.